ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடாவடி சர்வர்னு ஒரு சர்வர் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இதில மொத்தம் 5 டீம் ப்ளே பண்ணுது. ஒரு டீம்ல 5 பேர் மொத்தம். எங்க டீம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ். இந்த பேர் நான் தான் வச்சேன். எங்க டீம்ல மெம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா நானு, அஜய், பிஎஸ் ஆதித்யா, டேனியலு. எங்க டீமோட லீடர்ன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு. அப்படியே பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக்கையும், ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது எங்கள் டீம் அண்ட போயிட்டுருக்கும்போது ஒரு ஷிப்ரெக் மாட்டுச்சு. அப்போ போயிட்டு லூட் அடிச்சேன்னா எப்படியும் செத்து போயிடுவேன். எங்கடா பாதி வீடியோ காணோம், டூல்ஸுக்கெலாம் அப்கிரேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லேக் ஆரம்பிச்சிச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தாலே லேக் ஆகுது ரொம்ப. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் பாதி வீடியோ கட் பண்ணி தான் போட்டிருப்பேனே. ஏன் பார்த்தா ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு ஃபோனு வேறு. இந்த சர்வர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு நெதருக்கு போயிருப்பேன் போல். அதுக்குள்ளேயே ஒரு லாவா ஸ்விம்மிங் பூல் கண்ணில் மாட்டிச்சு. எப்படியோ நெதர் போட்டல அப்படி இப்படின்னு கட்டினேன் அரைகுறையா. அப்புறம் நெதர் உள்ள போயிட்டு சும்மா பார்க்கலன்னு சொல்லிட்டு லூட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எப்படி இருந்தாலும் போனால் டெட் தான். ஏன்னா அராட்டில் தான் இருக்குது ஹெல்த்து. அப்புறம் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டு பயம் எப்படிக்குதுன்னு பார்க்கலாம், என்ன பயம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். எப்பயும் போல தான் வந்த இடம், எப்பயும் போல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவனுக்கு கொளுத்தி உள்ளான்னு ட்ரை பண்ணி கிடப்பேன். சைடில் ஒருத்தர் டமால் அடிப்பான். யாருன்னு பார்த்தா மேக்மா க்யூபு. சரி, அப்புறம் சங்கு லோட் ஆகலை. வெளியில் பார்த்தா சங்கு லோட் ஆகலை. நைட்டு வேறு ஆயிடுச்சா, வெடிச்சதுன்னா அவ்வளோதான். க்ரீப்பர் அதோட நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் பல அடி வாங்கி மிதி வாங்கி எப்படியோ ஒரு பேஸுக்கு சேர்ந்தேன். வர வழியெல்லாம் செத்து போயிட்டு திரும்ப ஸ்பானுக்கு திரும்ப வந்தேன். திரும்பி செத்து போயிட்டு திரும்ப ஸ்பான்லேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பேஸை போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ், நல்ல வில்லேஜ் இருந்துச்சு. அப்படியே போட்டு இங்கே ஃப்ளாட்டு பண்ணிருந்தேன். எத்தனை மணிக்கு தெரியுமா? 1 மணிக்கு. 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு இது பண்ண வந்தேன். அப்போ என் கூட யாருமே விளாட்ல. எந்த டீம்லேயும் யாரும் விளாட்ல. இல்லை விளாண்டுருக்காங்க போல். ஆரோ மார்க் காமிக்குது. இந்த வீடியோவில் முக்கால்வாசி நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். சில பேர் ஒருத்தர் இருந்தார் ஃபஸ்ட்டு, ஏஜிடின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஸ்டார்டிங்கில் தான் வந்தார். அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அவருக்கு பதிலாக டேனியல்னு ஒருத்தர் போட்டாங்க. அவர் போட்டதுக்கு உருப்படியாக அவராச்சும் செஞ்சார். யாருமே எதுவும் செய்யலை. அவ்வளோ கேமுக்குள்ளேயே வரல அதிகமாக. சரி, அப்புறம் மைனிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கேவ் பக்கத்தில் இருந்துச்சு. அது இந்த கேவ் தான். இந்த கேவில் நல்லாயிருக்கும், ஆழமாக இருக்கும். சரி மைனிங் போகலான்னு பார்த்தா முட்டு சந்துங்க, ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்த்தா சரி வச்ச டார்ச்செல்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சேன். வச்ச டார்ச்சை எடுத்துகிட்டு திரும்பினா அந்த ஜாம்பி பையன். அவனே அப்படியே மூச்சு தள்ளிட்டு இந்த வில்லேஜில் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேரட்டு. அப்புறம் இங்கே ஒரு வில்லேஜ் இருந்தான், பாருங்களேன் என்ன புக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு. மெண்டிங், அதுவும் 10 எமரால்டு, வேறு மாதிரி இல்லை. அப்புறம் ஏபிஎல் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கலெக்ட் பண்ணேன். அந்த மெண்டிங் வில்லேஜர் பிடிச்சதே நான் தான் பிடிச்சி வச்சேன். அப்புறம் இந்த அயன் குளம் அடிக்க பார்த்தா பின்னாடி வரும்போது டமால் அடிச்சிட்டான். திரும்பி போயிட்டு லூட் எடுத்துகிட்டு இந்த பிஎஸ் ஆதித்யா என்னமோ பண்ணியிருந்தார். அடியில் என்னமோ பார்த்துட்டாரு போல். இன்னும் மைனிங் போயிட்டு இருந்தார். அப்புறம் என் பெட் வார்ஸு கலை திறமையெல்லாம் கொஞ்சம் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபாஸ்ட்டாக. இங்கே பாருங்களேன் நெட்ஒர்க் பேக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பிஎஃப் ஜோக்கர் வீடியோ பார்க்கும்போது நினச்சேன், இந்த மாதிரி தான் ஆகும் போல். பக் ஆகிடுச்சு பாருங்களா இங்கே. அப்புறம் ஒரு கேவு எங்கன்னா சரி கிடைக்குமோ சொல்லிட்டு சுற்றி நின்றேன். இங்கே ஒரு கேவு மாட்டிச்சு. உள்ளே என்னடா கலராக தெரியுதுன்னு பார்த்தா ஏன்ஷியன் சிட்டி. அப்படி தான் நானும் நினச்சேன். இங்கே வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு. இங்கே பாருங்களேன் எப்படி வந்தால் பாருங்களேன் அந்த ஸ்கெலிட்டனு. நானும் பயந்துட்டேன் அந்த ஸ்கெலிட்டன் வரும்போதுலாம். அப்புறம் சேஃபாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஒரு செஸ்ட்டில். டார்ச் வச்சுட்டு எல்லாத்துலேயும் டார்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வேறு பயந்துக்கினே ஓடினேன். வாடினேன்னா ஸ்பான் ஆகிடுவான்னு சொல்லிட்டு. இங்கே உட்காந்துருப்பேன் ஜாலியாக. சீல்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு உட்காந்து வந்துருப்பேன். இந்த ஜாம்பி பையன் அடிக்கும் போதெல்லாம் என்னடா இது, நம்ம தான் சீல்டு வச்சுருக்கோமே, அப்புறம் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஸ்கெலிட்டன் போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் தான் அட போங்க அப்படின்னு ஆச்சு. அப்புறம் தான் யோசிக்கிறேன் என்கிட்ட சீல்டே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வில்லேஜ்லேருந்து வரும்போது ஒரு பெட் எடுத்துகிட்டு இங்கே வச்சேன். வந்தால் 2 பசங்க ஸ்கெலிட்டனு சண்டை போட்டுருந்தானுங்க. இங்கே வந்தால் ஸ்பான் ஆகிடும் போல், வார்டர் ஏன்னா ஸ்பான் ஆகிடும் போகிறான்னு சொல்லிட்டு அதை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் பயந்துக்கினே. ஆமாம், இது தானே வாட்ஸ்அப் ஸ்பான் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்பான் பண்ணுமா?
அப்புறம் மைனிங் போகலான்னு சொல்லிட்டு அடியில் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். மைனிங் போனால் கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல. பிக்காக்ஸே உடஞ்சி போச்சு. திரும்ப மேலே போயிட்டு பிக்காக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு திரும்ப மைனிங் வந்தேன். திரும்ப நோண்டினேன், ஒன்றுமே கிடைக்கல. திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அயன் ஃபார்முக்கு உள்ளு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அயன் ஃபார்முக்கோசம் இடம் ரெடி பண்ணேன். இதுதான் அந்த இடம். அதுக்கப்புறம் ஃபார்மு கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஃபுட் ஃபார்மு கொஞ்சம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் யாரா கூட மைனிங் போய் வச்சுருந்தான். அதை அடித்து விட்டேன். கடைசியில் அங்கே தான் ஸ்பான் ஆகிறான் அவன். அதை எடுத்து விட்டு இங்கே மைனிங் போடான்னு சொல்லிட்டு மைனிங் போக வச்சான் அவனை இந்த சைடில். அதுக்கப்புறம் நம்ம டீம்லேயே பில்ட்ரு இவரு தான் போல். நான் நினச்சேன் பிஎஸ் ஆதித்யா தான் பில்டு பண்ணுவார்னு நினச்சேன். கடைசியில் இவரு தான் பில்டு பண்ணார் போல். அதுக்கப்புறம் எங்கள் பேஸில் அடியில் கேவ் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு அயன் வண்டியை எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு டைமண்ட்லாம் வச்சுட்டு தேவையான ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டேன். இந்த வில்லேஜரை ஹிட்னு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது. எப்பா இந்த கயிறு இல்லாமல் சுற்றினுங்க வந்தேன். நானும் சால்ட்டும் சுற்றினுங்க வந்தோம் இந்த கயிறு இல்லாமல். கடைசியில் எப்படியோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பீட்ரு அயன் ஃபார்மை முடிக்கிறதுக்கு பதிலாக பீட்ரு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரு கட்டியிருந்தேன். இங்கெல்லாம் எனக்கு சரியான லேகு. நான் கட் பண்ணி தான் போட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஃபோனு அன்றைக்கின்னு பார்த்து செம்ம ஹீட் ஆச்சு. எல்லோரும் சர்வரில் இருந்தாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பீட்ரு ஃபார்மை கட்டிட்டேன். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டு தான் வில்லேஜர் எடுத்துன்னு வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு வில்லேஜரை ஊந்துட்டான். குட்டி வில்லேஜரு கத்தினுங்க தான் சால்ட்டு போய் உள்ள. அதுக்கப்புறம் என்னது அது பேர் என்னது டீஸ்லேட்டரா என்னமோ ஒரு பேரையா வாயிலே வரல. அதை பார்த்துட்டு கத்தினுங்க இருந்தார் சால்ட்டு. ஐயோ பாரு ப்ரோ ரேரு ப்ரோன்னு இருந்தார். ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீப்பரை வச்சு ஃபன் பண்ணுங்க இருந்தேன் நைட்டு டிஸ்கார்டில். சால்ட்டு எல்லோரும் போயிட்டாங்க. கோஸ்ட்டு தான் இருந்தார். இந்த க்ரீப்பருக்கும் எனக்கும் என்னமோ ஒரு சம்மந்தம் இருக்கும் சொல்லிட்டு கலாச்சிட்டு வந்தாங்க என்ன. உங்கள் டீமில் இந்தமாரி ஜாலியாக இருக்கிற மாரி எங்கள் டீமில் எவனுமே இருக்க மாட்டேறான் சொன்னார் கோஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிஎஸ் ஆதித்யா வந்தார் சொல்லிட்டு இந்த போட்டை வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் செத்துட்டேன். ஒரே அசிங்கமாகி போச்சு. நண்பர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியில் அயன் குழம்பு ஸ்பான் ஆகுதுன்னு சொன்னார் கோஸ்ட்டு. கடைசியில் ஸ்பான் ஆகுது. எனக்கு தெரியுங்க ஸ்பான் ஆகும் சொல்லிட்டு. அதனால கட்ட ஆரம்பிச்சேனே நான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம்.